சிச்சுவேஷனா என்ன ரொம்ப டார்ச்சர் ரொம்ப பண்றாரு. வந்து ரொம்ப டார்ச்சர், நைட் ஃபுல்லா தூங்க விடாம. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி, பெருங்குளத்துலேருந்து வரேன் மேடம். மனைவிக்கு எனக்கும் சின்ன ஒரு மனசா. படிக்கலையா நீங்க? படிச்சிருக்கேன் மேடம். என்ன படிச்சு? டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். கூட பிறந்தவங்க யாரெல்லாம்? தம்பி தங்கச்சி. அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போகலையா? இதை போகிறது மேடம். எப்போலேருந்து உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை? ஒரு 1.5 வருஷமாக இருக்கும் மேடம். எங்கே எப்படி பொண்ணு பார்த்தாங்க? அப்பா வந்து குன்றத்தூரில் புதுநல்லூரில் தெரிஞ்சவங்க மூலியமாக பார்த்தாங்க. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள், ஏன் உங்கள் 2 பேருக்கு பிரச்சனை? ஃபஸ்ட்டு கூடுவாஞ்சலில் இருந்தோம், நல்லா சந்தோஷமாக இருந்தோம். முதல் குழந்தை பிறந்தது சந்தோஷமாக இருந்தோம். பார்த்ததில் அங்கே சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு. என்னாச்சு? தம்பியால் ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு. ஒரு தகாத பழக்கத்தினால பழகிறதுனால அவனுக்கு அந்த ஏரியாவில் இருந்தால் செட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பா அம்மா எல்லாமே விட்டு பெருங்குளத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். ரெண்டாவது விஷயம், எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு மேடம். அதையும் வந்து என் ஒய்ஃப் வந்து சொல்லிட்டேன், அவர் குடிக்கிற அது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அதனாலே நான் குடிக்கிறதை விட்டுட்டு மாட்டேன். கரெக்டாக வேலைக்கு போவேன், தானே வீட்டுக்கு வருவேன். வாரமான சம்பளம் 3000 தொடர்ந்து ஒரு மாதம் கரெக்டாக கொடுத்துருந்தேன். நான் கரெக்டாக ஒரு மாதம் மேடம், ஒரு நாள் கூட நான் குடிக்கவே இல்லை. இது அவங்களுக்கும் தெரியும், அந்த தெருவில் எல்லாருமே தெரியும். அது இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து எங்கள் ஒய்ஃபும் எனக்கும் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க மாமா, அவங்க அப்பா, அவங்க அண்ணன் எல்லாமே 4 பேர் இருந்தாங்க. அன்றைக்கி இவங்க வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்ன பொண்ணால் தான்ப்பா முடியலையே, அப்போ நான் இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி கொச்சையாக பேசினாங்க. இந்தமாரி பேசுறது சரியில்லை சித்தப்பா, இதெல்லாம் சரியில்லை சித்தப்பா, நீங்களே பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாமா அவங்க அப்பா எல்லாருமே போய் திட்டினாங்க அவங்கள. அப்போ 2 நாள் கழிச்சு மறுபடியும் உள்ளே உட்காந்து கேம் நடந்தேன் பெட்ரூமில். இவங்க பாத்ரூம் குளிச்சிருந்து எனக்கு தெரியாது. அந்த ஒரு மாதிரி தப்பான முறையில் பேசினாங்க, ஒரு மாதிரி நடந்துட்டாங்க. எனக்கு பிடிக்கல. அப்படியே வெளியே வந்தேன் தான் 6:45 தான் நான் வீட்டுக்கே வந்தேன். என் ஒய்ஃப் வந்த பிறகு தான் எனக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு இவ்வளோ போகிறது எனக்கு பிடிக்கல. மெயின் கான்செப்ட் அவங்க வீட்டுக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், அது இவ்வளோ பிடிக்க மாட்டேது. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு அவங்ககிட்ட தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். இன்னும் இது ரொம்ப சீரியஸான விஷயம் நீங்கள் சொல்கிறது. ஸோ மனசை தைரியப்படுத்திட்டு அவங்களுக்கு கெடுதல் வராமல் எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும், பண்ண வேண்டியதுதான். கல்யாணத்துக்கு வந்து இல்லாமல் நான் தாலி கட்ட மாட்டேன், அதுலேருந்தே ஸ்டார்டிங். எங்கள் வீட்டில் சும்மா வந்து சொன்ன விஷயம் இல்லாமல் தாலி கட்ட மாட்டேன். எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கி கொடுத்தோம். வச்சு ஒரு 3 மாதத்துக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. நகையை வச்சு கடன் கொடுத்துட்டாங்க. இப்போ மூட்டு தரேன், இப்போ மூட்டு தரேன், அப்போ மூட்டு தரேன்னு சீமந்தமே வந்துடுச்சு. எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன். எல்லாமே நான் போன 2 மாதத்தில் கழட்டி வச்ச மோதிரத்தை காணும் பீரோவில். எங்கன்னு கேட்டால் நான் எடுக்க சரி நான் விட்டுட்டேன். அதோட நான் குழந்தை பிறக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துருக்கும் போது இவர் போயிட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட 10,000 கடன் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்ல நகையை மூட்டு தரவே இல்லை. வீட்டுக்கார தானே மூட்டு கொடுக்காமலே போயிடுவாருன்னு சொல்லிட்டு நான் 3 மாதம் கூட ஆகலை, 1.5 மாதம் தான். 1.5 மாதத்துலேயே நான் கிளம்பி வந்துட்டேன். நைட்டில் லேட்டாக தான் வருவார். ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். சரி ஏதோ பீஃப் சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லவே நான் விட்டுருவேன். இவங்க பேசுறது அவங்க பேசுறது நகையால் தான் சண்டை வருது, நம்ம ஏன் இப்படி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அழுதுன்னு தான் இருப்பேன். அங்கே இருக்க சொல்ல சீட் ஆடுவார். சீட் ஆடி பாதி காசு அதுலேயே போச்சு. அப்படி நல்ல நாள் இருக்கும் போது போகலன்னா கூட இல்லைன்னா எனக்கு வேற பொண்ணு, நான் காசு கொடுத்தா 1000 பொண்ணு அப்படிலாம் சொல்ல. அதுக்கு பயந்து நான் எத்தனை வாட்டி நான் வந்துட்டு போயிருக்கிறேன். இன்ஜினியர் சொல்லி கல்யாணம் பண்ணாரா அவர்? இன்ஜினியர் தான் சொன்னாங்க. டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன். எங்க டிப்ளமா பண்ணீங்க? இது பாலிடெக்னிக்ல. என்னென்ன சப்ஜெக்ட் இருந்தது ஃபர்ஸ்ட் இயர்? மேக்ஸ் அண்ட் தமிழ், இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ். செகண்ட் இயர்ல தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி ஃபுல்லாகவே டிபார்ட்மெண்ட். சிஏ. என்னது சிஏ? சிஏனா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் பற்றி சில விஷயம்லாம் இருந்தது. சிஏன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். போய் சொல்லி டிகிரி இருக்குன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணாருது. எப்படி மனசு வருது இப்படி போய் சொல்ல? அப்புறம் நைட்டு 12 மணி 1 மணிக்கு வர ஆரம்பிச்சார். நான் என்ன சொன்னேன், 12 மணி 1 மணிக்கெலாம் வரேன்ட்டு அவர் கூட நான் சந்தோஷமாக இருக்கல. எனக்கு கோவம் குடிச்சிட்டு வருவார். நீ என் கூட சந்தோஷமா இல்லாத நீ என் வீட்டில் இருக்கிற, பிள்ளைங்களை வாங்கின்னு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. என்னை சும்மா கட்டி கொடுத்துட்டாங்க. என் நகையை போட்டு எனக்கு ஊர் அறியா உலகறியா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு நகையை கூட நான் போகிறேன், என்னாலாம் சும்மா போக முடியாதுன்னு சொன்னேன். ஓங்கி அடிச்சாரு காது மேலே. காதுலேருந்து ரத்தம் வந்துச்சு. ரத்தம் வந்து இப்போ கூட இந்த நேரம் கூட எனக்கு சாப்பிட்ட அந்த இந்த இடத்துல வலிக்கும். உங்க பையன் என்ன படிச்சிருக்கான்னு சொல்லி கல்யாணம் பண்ணீங்க? டிப்ளமா தான் படிச்சேன். என்ன டிப்ளமா படிச்சான் உங்க பையன்? டிப்ளமா படிச்சேன். அவனுக்கு தான் அறிவு இல்ல, பெரியவங்க உங்களுக்குமா புத்தி இல்ல? படிச்சது விருந்து என்ன படிச்சான்? எதுவுமே படிக்கல அவன். எல்லாமே போய் இதுல மருமகளை கொடுமைப்படுத்தல் வேற. நகை கேட்கலாம் எழுது. நகை கேட்டது உண்மை, வண்டி யார்
கேக்குறது? அதெல்லாம் கேட்டது உண்மை. யாரு நகை யாரு கேக்குறதுன்னு? இந்த பையனுக்கு தான் புத்தி இல்ல. நீங்க இவ்வளவு பெரியவங்க, நீங்களாவது யோசிக்க வேண்டாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறோமேன்னு? உங்க வீட்டுல பொண்ணு இல்ல? முதல்ல அவளை ஏமாத்தினதுக்கு எல்லாரும் பதில் சொல்லணும் குடும்பத்தோட. அதுக்கப்புறம் பாப்போம். இப்ப என்னமா சிச்சுவேஷன்? இப்போ என்ன சுச்சுவேஷனா என்ன ரொம்ப டார்ச்சர் ரொம்ப பண்றாரு. வந்து ரொம்ப நைட் ஃபுல்லாக தூங்கிடாம. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. நான் அனுபவிக்கிறது நான் தான். யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. என் பக்கம் யாரும் பேச மாட்டேன்றாங்க. எங்க அண்ணங்கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரின்ட்டு. இந்த தங்கச்சி அப்படி இருக்க மாட்டேங்குது. அதனால எங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் எங்க அம்மாவுக்கு இவருக்கும் உங்க அம்மா அவர்கிட்ட தப்பா நடந்துக்கிறாருன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அசிங்கமா இல்ல உனக்கு பொண்ணை கொண்டு போய் கொடுப்பீங்க? தெரியாம இப்படி ஏமாத்தி இருக்கான் அவன். இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அது இது. ஆமா மேடம், இன்ஜினியர் 20,000 கேட்டாரு மேடம். யாரு கேட்டாங்க? சொல்ல இவரா? வெரி குட். வச்சுக்கிறாங்க பொண்ணு. வண்டி எடுத்து கொடுத்துருக்கேன். 12,000 நகை போட்டுருக்கேன். எதுக்கு வண்டி எடுத்து கொடுத்தீங்க மேடம்? எடுத்து கொடுக்கலாம், தாலி கட்ட மாட்டேன், சத்திரத்துல எழுந்து போயிடும்னு சொன்னா மேடம். அவன் இந்த மாதிரி அவன் பண்ண ஆட்டத்துக்கெல்லாம் நீங்க கூட்டு நின்று இருக்கீங்க ரெண்டு பேரும், அப்பாவும் அம்மாவும். First of all, உங்க பையன் படிக்கவே இல்ல. ஏன் போய் சொல்லி கல்யாணம் பண்ணீங்க? இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல சொல்ல, அப்புறமா கேட்டதனால தான் சொன்னாங்க. படிச்சிருக்கா போய் சொல்லுவீங்க. அம்மா சொல்லுங்கம்மா. இப்ப இவர் எதுக்கு இங்க வந்தார் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அந்த பொண்ணுக்கு வந்து அவரோட சந்தோஷமா இருக்க முடியல. அதனால நீங்க சொன்னீங்களாம், அவதான் இல்லையா நான் இருக்கேன்னு சொன்னீங்களாம். அதை சொல்லிதான் அவர் வந்தீங்க உட்காந்து. வேற ஏதோ சொன்னீங்க, உங்ககிட்ட தப்பா நடந்து உன்னை ரேப் பண்ண பார்த்தாங்கன்னு. ரேப் பண்ணலாம் மேடம். உள்ள ஏதோ வேலைக்கு போயிட்டா. உள்ள வெளியில குளிச்சுட்டு வந்துட்டு போட்டோ கட்டு வந்து ஒரு மாதிரி செய்யா பேசினாங்க. அதனால தான் எந்த வெளியே வந்தேன். அதில் 6:45 வீட்டுக்கு வந்து பார்த்தா அடப்பாவி. புள்ள மாதிரி புள்ள வயசு அவன் வயசும் ஒண்ணு மேடம். என் புள்ள வயசும் அவன் வயசும் ஒண்ணு. நகையை வாங்கி வச்சு ரேஸ் கோர்ஸ் போயிட்டான். ஊரு பூரா கடன் வாங்கிட்டான். லாஸ்ட் திங் இங்க வந்து உட்கார வச்சு அவமானப்படுத்துறதுக்கு இதுதான் வழி. அதுக்குதான் ஏதாவது வகையில உனக்கு தகுதி இருக்கா? அவங்கள குறை சொல்றியே. அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு வய தெரியறது. ஏமா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாமா? எதுக்குமா உங்க பையனுக்கு கல்யாணம்? கல்யாணம் பண்ண சொன்னா எதுக்கு கல்யாணம் உங்க பையனுக்கு? எங்க ரெண்டு குழந்தை பெக்கிற வரல உனக்கு கொடுமை இல்லையா? இப்ப வயசாச்சு அந்த பொண்ணுக்கு. சொல்லிதான் மேடம் ஏமாந்தேன் நானு. இல்லைன்னா நான் கொடுத்துருக்க மாட்டேன் மேடம். இன்ஜினியர் சொன்னாலும் ஏமாந்துட்டேன். ஆமா, இந்த பாருங்க, இதுல பிரயோஜனமே கிடையாது. நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் லாய்க்கே படாது. இந்த பசங்க கூட நிக்கிற இந்த பெத்தவங்க இருக்காங்கல்ல, இவங்க தான் துரோகிங்க, மகா பாவிங்க, பச்சை பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்கிறது. ஒரு பெண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயத்துக்குள்ளேயே கொலை பண்ணறதுக்கு காரணம் இந்த வரதட்சணை கொடுமை தான். இதை என்கரேஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ்.